योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराया। இன்றைக்கு ஒரு கதையை பார்ப்போம். ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் எப்பேற்பட்ட ஒரு பிணைப்பு ஏற்படுகிறது, அந்த பிணைப்பில் எந்த அம்சம் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் சில நாட்களாக பல கதைகளின் மூலம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு கதை. எல்லோருக்கும் தெரியும், நம்முடைய பகவான் ஞானானந்த தப்போவனம் போகும் பொழுதெல்லாம் அங்கு ஒரு முறை கூடியிருந்த பக்தர்களுக்கு நடுவே பகவான் நம்முடைய ஒரு ஓரமாக அந்த கூட்டத்தோடு கூட்டமாக நின்று கொண்டிருந்த பொழுது ஸ்ரீ ஞானானந்த சுவாமி அவர்கள், யாரேனும் கபீரை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். இதோ கபீர் இங்கே இருக்கிறார் என்று நம்முடைய பகவானை சுட்டி காட்டினார். ஆக கபீருடைய அவதாரமாக ஒரு ஞானியால் தானே இன்னொரு ஞானியை இனம் கண்டு கொள்ள முடியும். நம்முடைய பகவானை கபீர் என்று இனம் கண்டு கொண்ட ஞானானந்த சுவாமிகளின் திருவடிகளுக்கு நம்முடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களை சமர்ப்பிப்போம். இந்த கபீரை பற்றிய ஒரு கதையை பார்ப்போம். கபீருக்கு கமால் என்று ஒரு மகன் இருந்தார். அந்த கமால் மிகவும் வேறுபட்டவராக, தன்னுடைய தந்தை ஆக இருந்தாலும் அவரை குருவாகவே போற்றி வளர்ந்து வந்தார். கபீர் தன்னுடைய மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் கமாலினுடைய ஒரு பெருமையை எடுத்துக்காட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஏன் இப்படி கமால் என்று கொண்டாடுகிறீர்கள் என்று ஒருவர் கேட்டபொழுது மௌனமாகிவிட்ட கபீர் திடும் என்று கமாலை கூப்பிட்டு, நான் தறி நெய்யும் பொழுது, அவர் நெசவாளி தானே, அவர் நெசவு செய்து கொண்டிருக்கும் பொழுது, தறி போடும் பொழுது என்னுடைய கட்டையை கீழே விட்டு விட்டேன். அது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. கமால், ஒரு விளக்கை எடுத்துன்னு வந்து பார் எங்கே இருக்கிறது என்று. கபீர் அப்படி சொன்ன பொழுது உச்சி வெயில் எரித்துக் கொண்டிருந்தது. பட்ட பகல் வேளை. கபீர் கமாலை கூப்பிட்டு, ஒரு விளக்கை எடுத்துன்னு வந்து பார் எங்கே அந்த கட்டை விழுந்து இருக்கிறது என்று. கமால் உடனேயே ஓடிப்போய் ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு வந்து அந்த விளக்கை வைத்தே தேடி அந்த கட்டையை எடுத்து கொடுத்தார். மற்றவர்கள் எல்லோரும் எப்போடு பார்த்தார்கள். இது என்ன, இந்த குரு பிறப்பித்த உத்தரவு அத்தனை பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. பட்டப்பகல் வேளையில் ஒரு விளக்கை கொண்டு வந்து தேடச் சொல்கிறார். அதற்கு மேல் இவரை தாண்டிய மகனாக அவர் இருக்கிறார். அதே மாதிரி ஒரு விளக்கை கொண்டு வந்து அந்த விளக்கின் ஒளியில் அதை தேடி அந்த கட்டையை எடுத்துக் கொடுக்கிறாரே. பேசாமல் விட்டுவிட்டார்கள். மறுநாள் கபீர் கமாலை கூப்பிட்டு, இன்றைக்கு நமக்கு விருந்தினர்கள் நிறைய பேர் வரப்போகிறார்கள். கமால், நீ இனிப்புகள் பண்ண வேண்டும் அவர்களுக்காக. அந்த இனிப்புகளோடு ஒரு கைப்பிடி உப்பையும் சேர்த்து பண் என்று சொன்னார். கமால் உடனேயே அதே போல் வெல்லம் வேண்டிய பொருட்களை எல்லாம் எடுத்து அந்த இனிப்போடு ஒரு கைப்பிடி உப்பையும் போட்டு அந்த இனிப்புகளை எல்லாம் பண்ணி கொண்டு வந்தார். அப்பொழுது கபீர் சொன்னார், இவர் என் மகனாக இருந்தாலும் என்னை குருவாக பார்க்கிறார். ஒரு சிஷ்யர் ஒரு குருவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வதை பார்த்தீர்கள் அல்லவா? நான் சொன்ன இட்ட கட்டளைகள் எல்லாம் எப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் அதே போல் கமால் அதை பார்த்தானா? இல்லையே. பட்ட பகலில் ஒரு விளக்கை கொண்டு வந்து பார்த்து தேடி அந்த கட்டையை எடுத்துக்கொடு என்று சொன்னபொழுது அப்படியே செய்தான். இப்பொழுது இனிப்பு செய்வதற்கோடு ஒரு பிடி உப்பையும் போடு என்றால் அதே போல் செய்து வருகிறான். அவனுக்கு எத்தனை நிமிடம் ஆகும்?
என்னை கேள்வி கேட்பதற்கு. நீங்கள் எல்லாம் ஒரு குருவா? இப்படியெல்லாம் உத்தரவு இடுகிறீர்கள், கண்ணா பின்னாவென்று பேசுகிறீர்கள், உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று அடுத்த குருவை தேடி போகும் சிஷ்யர்கள் பலர் இருக்க, கமாலை போன்ற ஒரு சில குரு என்ன சொன்னாலும் அதில் ஏதோ ஒரு ஆழம் இருக்கும், அதில் ஏதோ ஒரு சூக்ஷ்மம் இருக்கும். அதை நாம் முற்றிலும் நம்புவோம். அவர் சொல்வதுதான் நமக்கு வேதம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அறிவு என்று நினைக்கும் சிஷ்யர்கள் மிகவும் கம்மி. ஒரு கதை இருக்கிறது அல்லவா? கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனோடு சென்று கொண்டிருக்கும் பொழுது, அர்ஜுனா அதோ பார் வெள்ளை காக்கை போகிறது என்று சொன்னாராம். அங்கே கண்ணங்கரேல் என்று ஒரு காக்கை பறந்து கொண்டிருந்தது. உடனே அர்ஜுன், ஆமாம் கிருஷ்ணா, வெள்ளை காக்கை எவ்வளவு வெள்ளையாக இருக்கிறது, வெள்ளை காக்கை பறக்கிறதே என்று வியந்தான். ஆக குரு சொல்வது ஒன்றுதான் நமக்கு சரியான ஞானம் என்ற ஒரு முழு நம்பிக்கையை நாம் வைத்துக் கொண்டோமானால், உண்மையான ஞானம் என்பதை ஒரு கை அசைவினால், ஒரு கண் பார்வையினால் நமக்கு கொடுத்து விடுவார். எல்லோரும் கேட்பார்கள், ஞானத்தை ஒரு தட்டில் வைத்து கொடுக்க முடியுமா என்று. கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஒரு உன்னத குருவினால் அது சாத்தியம். ஒரு நிமிடத்தில் நம்மை சமாதி நிலைக்கு அவர் எடுத்துச் செல்ல முடியும். ஆனால் அதுவரையிலும் அவர் என்ன சொல்கிறாரோ அவரிடத்தில் முழு நம்பிக்கை வைத்து அதை கேள்வி கேட்காமல், குருவை பற்றி நெகட்டிவாக நினைத்துக் கொள்ளாமல், அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமே சரி என்ற நினைப்போடு நாம் போய்கொண்டிருந்தோமானால், இதை பிளைண்ட் ஃபெய்த் என்று சொல்வார்கள். இது உண்மையில் இன்ட்யூட்டிவ் ஃபெய்த். அதாவது குருவை பற்றிய உயர் ஞானம், அதனால் வருகின்றது நம்பிக்கை. அது கண்மூடித்தனமான குருட்டுத்தனமான நம்பிக்கையே கிடையாது. ஆக அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்பட்டோமானால், அந்த குரு நம் தலையில் கை வைப்பார். நாம் சமாதியில் ஒரு நிமிடத்தில் ஒரு சமாதியில் மூழ்கி விடுவோம். அந்த சமாதி குருவை கேள்வி கேட்பவர்களுக்கோ, குருவிடம் நம்பிக்கை இல்லாமல் இஷ்டப்படி நடந்து கொள்பவர்களுக்கோ எத்தனை ஜென்மங்களாகுமோ தெரியாது. ஆக குருவின் மேல் நம்பிக்கை வைத்து அவர் கொடுக்கும் மந்திரத்தை அவர் சொல்லியபடி நாம் உச்சரித்து வந்தோமானால், நாம் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் நமக்கு அதனால் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்ற உணர்வு இருந்தாலும் கூட, நம்முடைய குரு சொல்லியுள்ளார், ஆகையால் இதை செய்வோம் என்ற நினைப்போடு நாம் செய்து வந்தோமானால், எந்த ஒரு நாமத்தில் நமக்கு ஒரு உயர்நிலை கிட்டும் என்று சொல்ல முடியாது. குருவானவர் அத்தனை சக்தி வாய்ந்தவர். ஏனென்றால் நமக்குள்ளே வீற்றிருக்கும் அந்த பரம்பொருள் எது இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் ஆற்றலோடு படைத்து, அந்த பிரபஞ்சத்தை அத்தனை விவரங்களோடு அவ்வளவு திறமையாக ஆண்டு வருகிறதோ, அந்த பவர், அந்த சக்தி தான் நம்முடைய குருவாக உருவெடுத்து வந்து நம்மை ஆட்கொள்கிறது, நம்மை மேலே உயர்த்துகிறது. ஒரு குருவினுடைய நோக்கமே அதுதான், நம்மை மேலே மேலே உயர்த்துவதுதான். நாம் அவருடைய வேலையை சுலபமாக்க வேண்டும். பகவான் அடிக்கடி சொல்வார், இந்த பிச்சைக்காரன் சொல்வதை கேட்டுவிட்டீர்கள், ஆனால் இந்த பிச்சைக்காரனுடைய வேலை சுலபமாக இருக்கும் என்று. ஆக நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நமக்கு எப்பேற்பட்ட ஒரு பகவான் கிடைத்திருக்கிறார். அவரை நான் பல நிலைகளில் பார்த்திருக்கிறேன், பல லெவல்களில் ஒரே சமயத்தில் பெரும் ஆற்றலோடு பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பதை பார்த்திருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு விஸ்வரூபி நம்முடைய பகவான். அவர் நமக்கு அவருடைய நாமத்தையே பெரும் கருணையோடு கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தில் அவர் பூரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நாமத்தை நாம் சொல்ல சொல்ல நம்மிடம் இருக்கும் கீழான இயல்புகள், கீழ்த்தரமான குணங்கள் எல்லாம், கீழ்த்தரமான சிந்தனைகள் எல்லாம் உயர்ந்த சிந்தனைகளாக மாறும். நம்மை ஒரு பண்பாடு மிக்க ஒரு நல்ல சிஷ்யனாக மாற்றி, பிறகு நம்மையும் ஒரு குருவாக மாற்றி விடுவார்.
இந்த பாரிசக்கல் என்று சொல்வார்கள். அது என்ன செய்யும்? ஒரு இரும்பை தொட்டால் அந்த இரும்பும் தங்கமாகும். ஆனால் அதோடு அது முடிந்துவிடும். அந்த தங்கமாக மாறின இரும்பானது அதை வைத்து இன்னொரு இரும்பை தொட்டோமானால் அது தங்கமாக மாறாது. திரும்ப இந்த பாரிசக்கல் தான் வேண்டும். ஆனால் ஒரு குருவானவர் என்ன செய்வார்? அவரை போலவே ஒரு சிஷ்யரை உருவாக்கினார் என்றால் அந்த சிஷ்யர் தன்னுடைய குருவை போல இன்னொருவரையும் உருவாக்க முடியும். அதாவது எந்த இரும்பு தங்கமாக மாறியதோ அந்த தங்கம் ஒரு பாரிசக்கல்லாகவும் வேலை செய்யும். அப்பேற்பட்ட உன்னத நிலையில் இருப்பவர் நம்முடைய பகவான். அவர் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பூரணமாக இருக்கிறார், பூரண சக்தியோடு இருக்கிறார், பூரண மகிமையோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு திரும்ப திரும்ப வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் நம்மால் அவருடைய இருப்பை உணர முடிகிறதோ இல்லையோ, ஆனால் அவர் சொல்லும் வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைக்கலாம் அல்லவா? எப்படி கமால் ஒரு ஹரிக்கேன் விளக்கை கொண்டு வந்து அந்த கட்டையை பட்ட பகலில் தேடி எடுத்துக் கொடுத்தார் தன் தந்தை சொன்னது போல், நமக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சரி, நம்முடைய பகவான் இதை சொல்லியிருக்கிறார் என்ற நினைப்போடு நான் இப்பொழுது நாமத்தை சொல்கிறேன், என்னோடு அந்த பகவான் இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் சொல்ல வேண்டும். அந்த பகவான் சாதாரண ஒரு பச்சை துணி தலைப்பாகையும் பஞ்சகச்ச வேஷ்டியும் கட்டியவர் அல்ல. அதையெல்லாம் தாண்டிய பெருநிலையில் ஒரு பெரும் சக்தியாக இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய அந்த பேராற்றல் மிக்க பரபிரம்மனாக இருப்பவர். அந்த பரபிரம்மனாக அவரை நாம் நினைக்க வேண்டும். அவருடைய இருப்பானது அவருடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, அவர் நாமத்தை சொல்லும் பொழுது அவருடைய இருப்பு நமக்கு உள்ளே வந்தால் அது நம்முடைய பிரார்த்தனைகளுக்கெல்லாம், நம்முடைய எண்ணங்களுக்கெல்லாம், நம்முடைய மனதிலே என்னென்ன இருக்கிறதோ அது அத்தனையும் பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நம்மை மேம்படுத்துகிறது. ஆனால் அதே பகவான் வெறும் பரபிரம்மமாக சைத்தன்யமாக நமக்குள் வீற்றிருக்கும் பொழுது அவர் வெறும் சாட்சி மாத்திரமாக இருக்கிறார். அவர் சாட்சி மாத்திரமாக இருக்கும் பொழுது நாம் என்ன தவறு செய்தாலும் அதர்மத்தில் ஈடுபட்டாலும் அவர் அதை தடுப்பதில்லையே. ஆனால் அவருடைய நாமத்தை சொல்லி அவரை நாம் வழிபடும் பொழுது அந்த வழிபடு தெய்வமாக அதே சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் நாம் வழிபடும் தெய்வமாக நமக்குள்ளே விட்டிருக்கும் பொழுது நம்மை ஒரு கெட்ட காரியம் கூட செய்யவிடாது. இதுதான் அதனுடைய சிறப்பு. இதை மனதில் கொள்வோம். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான் மீண்டும் மீண்டும் தங்களிடம் கோட்டி கோட்டி முறை வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை தலையோங்கி இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் மற்றவர்களை தப்பாகவே புரிந்து கொள்வது, அதனால் ஒரு பகையுணர்ச்சியை வளர்த்துக் கொள்வது, பிறகு சண்டையிட்டு அழிவில் முடிகிறது. இவையெல்லாம் அச்சத்தை தருகின்றன. தாங்கள் இந்த பிரபஞ்சத்தின் நாயக்கன். இந்த உலகத்தில் அமைதி, சமாதானம், ஒற்றுமை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, நல்லிணக்கம் இவற்றையெல்லாம் மக்களிடையே கொண்டு வந்து மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறைவன் நினைப்போடு வாழ வேண்டும். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எல்லாம் உடனடியாக நின்று அமைதியும் சமாதானமும் நிலவச் செய்ய வேண்டும். இந்த உலகத்தையே தாங்கள் ஆசீர்வதித்து எந்த நாட்டிலும் யாருடைய மனதிலும் பகை உணர்ச்சி எழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். போர் என்ற எண்ணமே எழக்கூடாது. இதற்கும் மேலாக நம்மை திடும் என்று தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள் மற்றும் கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்கும் மேலாக மக்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய ராட்சச எண்ணங்களை, எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து அங்கு உயர் சிந்தனைகளை தாங்கள் தந்தருள்ள வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும் சரி, எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் சரி, எல்லோரும் ஏதேதோ துன்பங்களிலும் துயரங்களிலும் சுழன்று உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருவதை பார்க்கிறோம். இந்த கர்ம விதியானது யாருடைய ஒரு உத்தரவுக்கும் கட்டுப்படாது. அது துல்லியமாக செயல்படும், கடுமையாக செயல்படும்.
அவதாரங்களை கூட அது விட்டு வைப்பதில்லை. ஏனென்றால் அது இறைவனின் நீதி, டிவைன் ஜஸ்டிஸ். இதை நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது, பதவியினால் அடக்க முடியாது. ஆயினும் இதற்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒன்றை நமக்கு பகவான் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அவருடைய அந்த பேரன்பிற்கும் தயாள குணத்திற்கும் நாம் வேண்டிக் கொள்வோம். பகவான் தங்களுடைய கருணையானது இந்த உலகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும், எல்லா நாடுகளிலும் ஏதேதோ துன்பங்களில் விழுந்து தவித்துக் கொண்டிருக்கும் மக்களுக்கெல்லாம் கிட்டி அவர்களுக்கெல்லாம் ஒரு மேன்மை வர வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றத்தை தந்து நாடு பல துறைகளிலும் சிறப்பாக முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்து இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து அசை போட்டு அவற்றை ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய வேண்டும். மாயை என்ற குழிக்குள் நாம் எழுந்துவிடக்கூடாது. எழுவதற்கு எத்தனை ஜென்மங்கள் பிடிக்குமோ தெரியாது. தங்களுடைய பேரானந்த நிலை, பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். அதில் இப்பொழுது இந்த வாசனைகள், பூர்வ ஜென்ம கர்மாக்களுடைய வாசனைகள் நிரம்பி கிடக்கின்றன. உலகம் நிரம்பி இருக்கிறது. அதனால் திடும் என்று ஒரு பயம் வந்து நம்மை ஆட்கொள்கிறது. கொடிய விஷம் போன்ற கோபம் வந்து நம்மை கட்டுப்படுத்துகிறது. பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதலும் துக்கப்படுதலும், இதெல்லாம் தவிர கோபம் வரும்பொழுதெல்லாம் நெருப்பை அள்ளி கொட்டுவது போல் வார்த்தைகளை கொட்டுதல், இப்படி பல உணர்ச்சிகளில் சிக்கிக்கொள்வதால் நாம் உணர்வை இழந்து விடுகிறோம். இந்த பேருணர்வினுடைய பிரதிபலிப்பு போய்விடுகிறது. ஆக மன உளைச்சலில் விழுந்து விடுகிறோம். நமக்கு எத்தனை ஆசீர்வாதங்கள் பகவான் கொடுத்திருக்கிறார். கண்கள் தெரிகிறது, காது கேட்கிறது, கால்களால் நடக்க முடிகிறது. எப்பேற்பட்ட அருள்! ஒரு 40 வயது கடந்து நமக்கு முட்டி வலி வரும்பொழுதுதான் இத்தனை நாள் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியும். ஒரு கண்களில் ஒரு கோளாறு வரும்பொழுது இத்தனை நாட்கள் கண் பார்வை நன்றாக இருந்ததே, கடவுள் எப்படி அருளி இருக்கிறார் என்று தோன்றும். ஆக நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் கொண்டாடி மன உளைச்சலிலும் மருந்திலும் விழாமல் இறைவனுடைய நாமத்தை சதா உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பகவான் சொல்லியிருக்கிறார், அது நம்முடைய முன்ஜென்ம பாபங்களை எல்லாம் அழிக்க வல்லது, மனதில் உள்ள வாசனைகளையும் அழிக்க வல்லது, நம்முடைய கீழான இயல்பை எல்லாம் மாற்றி தெய்வத்திடம் கொண்டு சேர்க்க வல்லது, நம்முடைய பிராணனை சீர் செய்து பிராணநாதனிடம் சேர்ப்பது என்றெல்லாம் பல விதங்களில் அதை வர்ணித்திருக்கிறார். ஆக தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும். இந்த உலகத்தில் எங்கிருந்தாலும் எந்த வேலை கையில் விழுந்தாலும் அதெல்லாம் தங்களுடைய சேவையாக எண்ணி ஆனந்தமாக போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி செய்து ஆத்மசக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையானது என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் சுக்கமோ துக்கமோ அது தங்களுடைய இச்சையினால் வருகிறது, எங்களுடைய கர்மவினை பயனாக வருகிறது. ஆனால் அது தங்களுடைய சங்கல்பத்தினால் நேர்வதால் அதிலும் தாங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைத்து தருகிறீர்கள். அது எங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் தங்களிடம் நெருக்கம் கூட்டுவதற்கும் உதவுகிறது. ஆயினும் நாங்கள் அதை ஒரு ஆசீர்வாதமாக பார்ப்பதில்லை, ஒரு தண்டனையாக பார்க்கும் பொழுது நிலைகுலைந்து போகிறோம், இறைவனை நொந்து கொள்கிறோம், அவரிடமிருந்து விலகி வேறொரு குருவையோ தெய்வத்தையோ நாடிச் செல்கிறோம். சுற்றி இருப்பவர்களை எல்லாம் என்னுடைய தோல்விகளுக்கு நீங்கள் தான் காரணம் என்றெல்லாம் வெறுப்போடு பேசுகிறோம். ஆனால் எந்த துன்பத்தையும் துயரத்தையும் பகவானுடைய இச்சையினால் வருகிறது, நம்முடைய கர்ம வினையினால் பயனாக அது வருகிறது என்று தெரிந்தாலும் பகவானிடமிருந்து வரும் பெரும் ஆசீர்வாதம் என்று பிடிவாதமாக அதை பார்த்தோமானால் அது நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை தருகிறது, ஒரு உயர் ஞானத்தில் கொண்டு போய் விடுகிறது. சிறிது நாட்களிலேயே அது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்றும் அது நமக்கு காட்டிக் கொடுத்து விடும். ஆக பகவானிடம் வேண்டிக் கொள்வோம். இத்தனை துன்பங்கள் துயரங்கள் என்று நாங்கள் நினைத்தாலும் தங்களிடம் எப்பொழுதும் நன்றியோடு இருப்பதற்கு தாங்கள் அருள வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய
சக்தி மிகு ஆசீர்வாதங்கள் கிட்டி ஒரு மேன்மையை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வை எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் Yogi Ram Sarvat Kumar.